வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் எவிக்ஷனில் ஃபர்ஸ்ட் வெளியே போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராணவ். ஸோ இவர் வெளியே போகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் பிக் பாஸ்க்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மொமெண்ட்ஸையும் வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் எவிக்ஷன் ஒரு ஃபேர் எவிக்ஷனா அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ராணவ் வந்து ஓட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் எப்படி இவர் வந்து எவிக்ட் ஆனார் அப்படின்றது தான் வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஃப்ரம் அவர் சைட். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் எவிக்ஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராணவ் வந்து எவிக்ட் பண்ணப்பட்டிருக்கார். ஸோ இவர் எவிக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இவரோட லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லார மாதிரி இல்லாமல் இவர் வேறு மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நீ ஏன்டா இப்படி பண்ணுற, நீ ஏன் இப்படி பண்ணுற, வீட்டில் யார் பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்ற நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு எதிராக வந்து வைக்கப்பட்டது. மேபி அந்த பர்டிகுலர் விஷயங்கள் தான் வந்து இவர் எலிமினேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்றது நம்மளோட ப்ரெடிக்ஷன். அண்ட் தென் இன்னும் சில பேர் லைக் சௌந்தர்யெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 தடவை ராணவ் எவிக்ட் ஆவான் அப்படின்றது வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நேற்று நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ராணவே வந்து கேட்பார் யாரெல்லாம் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா கிட்ட. சௌந்தர்யா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, ராணவ் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார் நான் என் பேராக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. பட் சௌந்தர்யம் அதான் சொல்லுவாங்க, நீ கூட எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விச் மீன்ஸ் நீ அண்ட் தென் விஷால் இல்லைன்னா அருண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அருண், விஷால் அண்ட் தென் ராணவ் இவங்க 3 பேரில் 2 பேர் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்றே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் லைக் விஷால் அண்ட் தென் அருண் அப்படின்னு சொன்ன உடனே விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிருப்பார். ஏன்னா இவர் வந்து ஃபைனல் வரையும் வருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்குள்ளே இருக்கலாம். பட் சௌந்தர்யா வந்து நீங்கள் உங்கள் குரூப்லேருந்து யாராவது 2 பேர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஒருத்தர் அப்படின்னு சொன்னோடனே முகம் வாடி போயிடும் விஜய் விஷாலுக்கு. பட் விஜய் விஷால் வந்து தர்ஷிகா திரும்ப உள்ளே வர வரையும் உள்ளே தான் இருப்பார் அப்படின்றது நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா சொன்ன மாதிரி ராணா வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் ஆகியிருக்காரு. இந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பெட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பெட்டில் வந்து யாரும் போய் படுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பெட்டில் படுத்தவங்கலாம் வந்து எலிமினேட் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பெட்டில் சௌந்தர்யா கூப்பிட்டு படுக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன், விஜய் விஷால் அண்ட் தென் ஜாக்லின், மஞ்சரி எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ சௌந்தர்யா வருவாங்க. சௌந்தர்யா வந்துட்டு திரும்ப அந்த பெட்டில் படுப்பாங்களா, உடனே எல்லாரும் சொல்லிவிடுவாங்க அந்த பெட்டில் படுத்தா எலிமினேட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சௌந்தர்யா வந்து இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்லேயே இல்லை. பட் பயந்து ஓடி வந்து தொப்புன்னு கீழெல்லாம் விழும், ஐயோ இதில் நான் படுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. பட் இங்கே படுக்காத, சரி ராணுவ பெட்டில் போய் படுத்துக்கோ அப்படின்னா, இல்லை அவன் இந்த வாரம் எலிமினேட் ஆகிடுவான், அப்புறம் அதுவும் அன்லக்கி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சும்மா யதார்த்தமாக சொன்னாங்க. பட் அது வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராணுவ விக்கெட்டான பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.